அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் ஜனோ ஆர்ட்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ. நம்ம அக்ரிலிக் பெயிண்டில் நம்ம இதை வச்சு தான் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடுன்ற மாதிரி இது வந்து எல்லாமே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் தான். இதில் வந்து 2 கோடு பண்ணுங்கள். அக்ரிலிக்கில் எப்பயுமே அக்ரிலிக் பண்ணாலும் சரி, இல்லை ஆயில் பேஸில் எது பண்ணாலும் எப்பயுமே 2 கோடு பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கோடு பண்ணிவிட்டு அதன் பிறகு செகண்ட் கோடு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் வரைகிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் வந்து ஒயிட் ஃப்ளவர், இதில் ஃபுல்லாகவே ஒயிட் ஃப்ளவர் மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் லீஃப் ஒன்று பண்ணி பண்ணலாம். ஆனால் ஈஸியான மெத்தட் தான் இது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே இது வந்து இதை பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதில் பிளாக்கு ஒயிட் வந்து சூட்டபிள் ஆகும். அதுக்காக தான். அதேமாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்து என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இது வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மெயினாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது வந்து ஃப்ளவர் வந்து ஒயிட் ஃப்ளவர் தான். உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வரும். அதுக்காக தான் இது என்னோடய வீடியோ. அதேமாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாட்டர் பேஸ் மட்டும் தான். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான். அதை வந்து நீங்கள் மெயினாக வந்து வாட்டர் பேஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் பண்ணணும், செகண்ட் ஒரு லேயர் பண்ணணும். அப்படி தான் கவர் ஆகும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே லேயர்லேயே முடிச்சிடுறீங்க. அந்த ஒரே லேயர் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான லுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அதில் கலர் கொஞ்சம் லைட்டாகவும் அப்புறம் திரும்பவும் நீங்கள் செகண்ட் கூட பண்ண தான் அதனுடைய பிரைட்னஸ் எல்லாம் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாதிரி இது நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நைஸ் ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளவர் டிசைனை பொறுத்தளவுக்கு நைஸ் ஃப்ளாட்டு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நைஸ் ஃப்ளாட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரஃப் சைடு ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏன்னா ஃப்ளவர் வரையும் போது உங்களுக்கு அந்த லீஃப் வரைஞ்சாலும் சரி, அந்த இதழ் வரைஞ்சாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த நைஸ் ஃப்ளாட் இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரஃப் சைடு ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. அந்த தேவையான அந்த டிசைன்ஸு அந்த ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் வந்து நீங்கள் நார்மலாக நைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். அது படிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, டிசைனு, ஹவுஸ் பெயிண்டிங்கு, ஸ்ட்ரக்சர் பட்டி, நம்ம கோவில் பெயிண்டிங் நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுங்க. அப்போ தான் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து ஒரு கோடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிச்சு. இதை ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் கோடு அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு அப்ளை பண்ணோம், திரும்ப ட்ரை ஆன உடனே செகண்ட் கோடு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் பேஸுக்கு உண்டான லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நல்லா பிரைட்டாகவும் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு பேட்சாக தெரியும் கலர்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர், அந்த ஒயிட் ஃப்ளவர்ன்றது ஒயிட்டு ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மெஜந்தா ஒன்று அது நாமளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளவர்ன்னும் போது அந்த இதழுக்கு மேலே வந்து இந்த மகரந்த தூள் மாதிரி ஒரு அந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து மெஜந்தா கலர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து இது எல்லாமே நம்ம மிக்சிங் கலர் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங் கலர் தான். அது ஃப்ளவர்ன்னும் போது நம்ம ஒரே இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லுக்கு கிடைக்காது, ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. அதுக்காக தான் வந்து அது கொஞ்சம் ஒயிட் ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அந்த நடுவில் வந்து அந்த இதழ்கள்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது. அதேமாதிரி வாட்டர் பேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவும் தின் பண்ணக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயம், இது வந்து நீங்கள் ரொம்ப தின் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ளவர்ன்னும்போது கொஞ்சம் திக்னஸாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டான லுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப தின் பண்ணிட்டாலே ரொம்ப சொட்ட ஆரம்பிச்சிடும் மெயினாக. அதுக்காக தான் வந்து வாட்டர் பேஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு ஒயிட்டு செகண்ட் 2 லேயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் அந்த எல்லோ ஆக்கர் அந்த மாதிரி 2 லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் கலர் தேவையில்ல. ஏன்னா பேக்ரவுண்ட் பிளாக்ன்றதுக்காக வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது லைட்டாகவே பண்ணிங்க. அப்போ தான் அதோட லுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப டார்க் க்ரீனாக அந்தமாதிரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாகவே பண்ணிங்க. லைட்டாக பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம ஒரு ஃப்ளவர் வரைகிறத பற்றி பார்த்தோம். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது ஒயிட் ஃப்ளவர், சன்ஃப்ளவரில் இது ஒயிட் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணலாம். இதே டிசைன்ஸை வந்து நம்ம வாலு டிசைனு, சீலிங் நம்ம எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோ. அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங், ஆர்ட், டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அடித்து ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.